பொண்டாட்டி செத்தா புருஷன் புது மாப்பிள்ளைன்னு சொல்லுவாங்க. எங்க அம்மா செத்த 3வது நாளே எங்க அப்பா அதை நிரூபிச்சாரு. அம்மா போனதுக்கு அப்புறம் அப்பா இருக்காருன்னு எனக்குள்ள இருந்த சின்ன நம்பிக்கையும் போயிடுச்சு. அப்பா இன்னொரு கல்யாணத்துக்கு சம்மதிச்சாரு. எங்க அப்பாவுக்கு 2வது கல்யாணம் நடந்தது. அந்த கல்யாண வீட்லயே நான் யாருக்குமே வேண்டாதவன் ஆயிட்டேன். நான் ஒரு அனாதைங்கிறதையும் எனக்குன்னு யாருமே இல்லைங்கிறதையும் நான் தெரிஞ்சுக்கிட்டேன். எல்லா ஆம்பளைங்களுக்கும் பொதுவா இருக்கிற பலவீனத்தை பயன்படுத்தி என் சித்தி எங்க அப்பாவை என்கிட்ட பிரிச்சாங்க. யாருடைய அன்பும் பாசமும் அரவணைப்பும் இல்லாம நான் வளர்ந்தேன். என் சித்திக்கு ஒரு குழந்தை பிறந்தது. எல்லா அம்மாவும் நிலாவை காட்டித்தான் தன் குழந்தைக்கு சோறு ஊட்டுவாங்க. ஆனா என் சித்தி என்ன காட்டித்தான் அவங்க குழந்தைக்கு சோறு ஊட்டினாங்க. காஞ்ச வயிறோட கண்ணில் ஏக்கத்தோட கடைசி ஒரு வாய் சோறாவது கிடைக்காதான்னு காத்துக்கிட்டு இருப்பேன். ஆனா என் சித்தி அந்த கடைசி உருண்டையை கூட எங்க வீட்டு நாய்க்கு தான் போடுவாங்க. நான் வளர்ந்து பெரியவனானா எங்க சொத்துல நான் பங்கு கேட்பேனோன்னு என்னை கொலை பண்ண ஒரு ஆள் ஏற்பாடு பண்ணாங்க என் சித்தி. உயிரை காப்பாத்திக்கிறதுக்காக ஊரை விட்டே ஓடி வந்துட்டேன். அந்த வயசுல மெட்ராஸ் வந்து எனக்கு தெரிஞ்சதெல்லாம் பசி ஒண்ணுதான். என் தேவைகளுக்காக மட்டுமே நான் ஏமாத்த ஆரம்பிச்சேன். ஒரு நாள் என் தேவைக்கு மேல நான் ஆசைப்பட்டதே இல்லை. வாழணும்னு மட்டும் தெரிஞ்ச எனக்கு இப்படித்தான் வாழணும்ன்றது தெரியல. உங்க காம்பவுண்ட் வந்த பிறகு சுமித்ராவோட அன்பு அரவணைப்பு எனக்கு கிடைச்சப்போ செத்து போன எங்க அம்மாவே திரும்ப கிடைச்சதா சந்தோஷப்பட்டேன். ஆனா சுமித்ராவுக்கு நான் தகுதி இல்லைன்னு என் மனசாட்சி உறுத்தினப்போ அவகிட்ட இருந்து விலக நினைச்சு என்னை பத்தி சொன்ன போது அதை அவ விளையாட்ட எடுத்துக்கிட்டா. ஒரு பொண்ணுக்கு நீ தகுதி இல்லைன்னு நினைச்சு ஒதுங்கிறத விட அந்த பொண்ணுக்கு தகுதியானவனா உன்னை ஏன் மாத்திக்க கூடாதுன்னு என்னை கேட்டீங்க. அதுதான் என் வாழ்க்கையில நான் கேட்ட முதல் அறிவுரை. புது மனுஷனா வாழணுன்ற ஆசையோட வேலை தேடி போனா ஒரு அம்மாவுக்கு உதவி பண்ண போய் திருடன்ற பழிய சுமந்தேன். சந்தர்ப்பங்களும் சாட்சிகளும் சரியா அமைஞ்சா கண்ணகியை கூட வேசி நிரூபிச்சலாங்கிற போது ஏற்கனவே ஏமாத்துக்காரனா இருந்த என் பக்கம் எந்த சாட்சியும் இல்லை. ஒரு தப்பை செஞ்ச என் மேல உங்க வீட்டுக்கு புதுசா வந்த மகேஷ் பல தப்புகளை நான் பண்ணதை அவங்க எல்லாரும் நம்ப வச்சுட்டான். இது வரைக்கும் நடந்த எல்லா உண்மைகளையும் உங்ககிட்ட நான் சொல்லிட்டேன். முடிவு உங்க கையில தான் இருக்கு. முடிவில்லப்பா, இனி ஆரம்பம்தான். தவம் இருந்த பலன் வரந்தா, சாபம் கிடையாது. பட்ட காலையே படும், கெட்ட குடியே கெடுங்கிற மாதிரி உனக்குள்ள இவ்வளவு சோகம் இருக்குன்னு தெரியாம நானும் உன்னை திட்டி காயப்படுத்திட்டேன். சுமித்ராவும் உன்னை தப்பா புரிஞ்சுக்கிட்டா. உங்க 2 பேரையும் சேர்த்து வைக்க வேண்டியது என் பொறுப்பு. இப்பவே இந்த சந்தோஷமான விஷயத்தை சுமித்ரா கிட்ட சொல்றேன். பிழைக்கு பொண்ணு கிடைச்சா கொங்கு தமிழிலே பாட்டு படிச்சா சிறுவாணி தண்ணி போல துள்ளி குதிச்சா சொல்லி கிடைச்சதும் வழி அணைச்சா செல்ல வந்த சன்னி மல்லையா பேரூரில் உள்ள கோயில் சிலையா ஆலையில நெய்யும் சிப்பரப்பியா ஆசையில என்ன நெய்ய வண்டியா
மாப்பிள்ளைக்கு பொண்ணு கிடைச்சா தொங்கு தமிழிலே பட்டு படிச்சா சிறுவாணி தண்ணி புள்ள துள்ளி குதிச்சா சோடி கிடைச்சதும் வழி அணைச்சா செந்தூரு பூவே சின்ன வெணிலாவே என்ன வேணும் கேடு இல்லாம கீழு பக்குவ மகள் நான் தானே ஆளு ஓ இடுப்பு மடுப்பிலும் அடியே இனிப்பு இருக்குது உதடு ஒரு சிதா இந்த உசுரம் உருகுது சொன்னக்க போதும் லுட்டி அடிப்பேன் அச்சங்க போகும் அப்புறம் கூட தொப்புளுக்கு மேலே பம்பரம் விடு பிள்ளைக்கு பொண்ணு கிடைச்சா கொங்கு தமிழிலே பட்டு படிச்சா சிறுவாணி தண்ணி புள்ள துள்ளி குதிச்சா சொல்லி கிடைச்சதும் வழி அணைச்சா வேணும் முன்னு தட்டு காட்டு மந்தார கொண்டு உதடு வலிக்குமே பின்னே மனசு இனிக்குமே விட்டாக்கு வருமா இந்த வயசு வேணாண்டி வெக்கம் ரொம்ப பழசு பிள்ளைக்கு பொண்ணு கிடைச்சா கொங்கு தமிழிலே பட்டு படிச்சா சிறுவாணி தண்ணி புள்ள துள்ளி குதிச்சா சொல்லி கிடைச்சதும் வழி அணைச்சா செலல வந்த சன்னி மல்லையா பெரூரில் உள்ள கோயில் செல்லையா ஆலையில நெய்யும் சிபரத்தியா ஆசையில என்ன நெய்ய வந்தியா சுமித்ரா சுமித்ரா ஆளை கூட காய்ச்சாம எங்க போய் இது வேற நேரங்காலம் தெரியாம காசு லீக் ஆகிற மாதிரி இருக்க
பிறந்தே வச்சுட்டு போயிருக்கா பாரு. ச்சே, இப்பதான் கோயிலுக்கு போயிட்டு வந்தேன். மறுபடியும் சேலைய மாத்தணும். எனக்கு கொஞ்சம் கூட பொறுப்பே இல்லை. அதை திறந்து விட்டுட்டு அவ பாட்டுக்கு எங்கேயோ போயிட்டான்.